ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கோல்டன் ஹாப்பி லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் தங்கமயிலோட 2027 அக்ஷயா கோல்ட் ப்ளஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 10% பெனிஃபிட் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது தங்கமயில் அக்ஷயா டிஜி கோல்டு வந்து 2027ஓட அக்ஷய திருதிக்காகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஜாயினிங் டேட்டு ஜூன் 3லேருந்து ஜூன் 13 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக ஏப்ரல் வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெச்சூரிட்டி டேட் வந்து May 9, 2027, அதாவது நெக்ஸ்ட் இயரோட அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் மெச்சூரிட்டி ஆகும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 2500 பே பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும் போது. அதுக்கப்புறம் 100, 200, 300 100 மல்டிபேஸாக பே பண்ணிக்கலாம். இதில் நோ இயர்லி பர்ச்சேஸ். இதுக்கு May 9க்கு முன்னாடி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜூன் 3லேருந்து ஜூன் 13 வரைக்கும் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மந்தான ஜூன் மந்த்துக்கு 10% பெனிஃபிட்டும், ஜூலை மந்த்துக்கு 9% அண்ட் ஆகஸ்ட்டுக்கு 8%, செப்டம்பர் 7%, அக்டோபர் 6%ன்னு அப்படியே ஒரு பர்சன்டேஜாக கம்மியாகி கடைசியில் மார்ச்சுக்கு வந்து 1% ஆகும். ஏப்ரலுக்கு வந்து 0.5% இருக்குது. நம்ம ஏப்ரல் வரைக்கும் கட்டிக்கலாம். இது 330 days ஜிஆர்டி மாதிரி தான். அதுக்கப்புறம் May 9th 2027 வந்து மெச்சூரிட்டி ஆகும். இதில் ஒன்லி கோல்டு ஜுவல்லரியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். கோல்டு காயின் வாங்க முடியாது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதில் கோல்டு ஜுவல்லரி மட்டும்தான் தருவாங்க. நீங்கள் தங்க காயினாக வாங்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற தங்க நகைக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஸ்டோன் சார்ஜஸ் எல்லாமே நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம கோல்டு காயின் வாங்கிறதுக்காக தான் நம்ம டிஜி கோல்டே யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து கோல்டு காயின் வாங்க முடியாது. அதுதான் இதோட ஒரு ட்ராபேக்கு. அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் மல்டிப்ளைஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதால 100, 200 அப்படி தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸும் கம்மியாக தான் கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.